ஏஐ வாய்ஸை அதுவும் அந்த வாய்ஸில் போட்டு என் படத்தை போட்டு திருட்டு சேனல்கள் ஃபோட்டோ போட்டுட்டு பின்னாடி குரல் வந்தால் அது செல்வி கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்லும். நான் என்றைக்குமே திரைமறைவில் இருந்துக்குன்னு வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நான் 561 வாரம் நான் ஏன் கஷ்டப்பட்டு பேசுகிறேன். உட்காந்து பஞ்சாங்கத்தை புரட்டி நோட்ஸ் எடுத்து தான் கொடுப்பேன். ஒரு செகண்ட் போய் உள்ளே பார்த்தோன்னே செல்வி உருவம் வரலையா, செல்வி ஃபோட்டோ வச்சுன்னு வேறு குரல் ஓடுதா, டக்குன்னு வெளியில் வந்துடணும். டிஜிட்டல் மீடியாவில் யூடியூபில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இப்பொழுது கொஞ்ச நாளாக மக்கள் நிறைய பேருக்கு என்னுடைய படத்தை போட்டு என்னுடைய வாய்ஸ் மாதிரி ஒரு ஏஐ வாய்ஸை, அதுவும் அந்த வாய்ஸு கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என் வாய்ஸே கன்றாவியாக இருக்கும், அது அதோட கன்றாவியாக இருக்குது. அந்த வாய்ஸில் போட்டு என் படத்தை போட்டு ஃபுல்லாக நிறைய சேனல்கள், திருட்டு சேனல்கள், மற்றவர்களை உழைப்பை திருடக்கூடிய சேனல்கள். இது நிறைய கேள்வியில் நிறைய பேர், என்ன செல்வி நீங்கள் உங்கள் குரல் மாதிரியே இல்லையே, உங்கள் படத்தை போட்டு வருது, அது 80,000 90,000லாம் ஓடுதுன்னு. அதுக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு பார்க்கக்கூடாது. பார்த்த உடனே எடுத்துடணும். ஒரு செகண்ட் கூட பார்க்காதீங்க. நான் வந்தால் டைரெக்டாக தான் வருவேன், நேரடியாக வருவேன், என் கை காட்டுவேன், என்னுடைய குரல் வரும், கண்ணு சிமிட்டுவேன், நேரடியாக தான் உங்களோட பேசுவேன். நான் என்றைக்குமே திரைமறைவில் இருந்துக்குன்னு வாய்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நான் 561 வாரம் நான் ஏன் கஷ்டப்பட்டு பேசுகிறேன். என் குரலை போட்டே ஓட்டியிருக்க மாட்டேமா, அது ஒத்துக்கவே மாட்டேன். தினப்பலன்லேயும் அப்படி தான். ஒரு வாரமும் மொத்தமாக கொடுப்பேன். நான் உட்காந்து பஞ்சாங்கத்தை புரட்டி நோட்ஸ் எடுத்து தான் கொடுப்பேன். இப்போ கூட பாருங்கள், உங்களுக்கெல்லாம் நோட்ஸ் தானே வச்சு பேசுகிறேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுக்குறது, எது பண்ணாலும் அதில் சுத்தத்துடன் பண்ணணும், தொழில்னா நேசித்து பண்ணணும். இப்போல்லாம் திருட்டு கும்பலுங்க, சேனல் ஐபி போலி, அந்த நடத்துறது போலி, யார் யார் பிரபலமாக இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கின்னு ஜோதிடத்தில் போட்டுக்கிறது, மெடிக்கலில் போட்டுக்கிறது, ஸ்போர்ட்ஸில் போட்டுக்கிறது, இளையராஜா சாங்கை திருடுறது, ஏஆர் ரகுமான் சாருடைய சாங்கை திருடுறது. இப்படி பாவம் கஷ்டப்பட்டு அவங்கவுங்க பக்தி படத்துக்கெல்லாம் பக்தி சாங்கெல்லாம் கூட அதை திருடிக்கிறது. நீங்கள் தான் கவனம், நீங்கள் தான் ஒத்துக்கக்கூடாது. ஒரு செகண்ட் போய் உள்ளே பார்த்தோன்னே செல்வி உருவம் வரலையா, செல்வி ஃபோட்டோ வச்சுன்னு வேறு குரல் ஓடுதா, டக்குன்னு வெளியில் வந்துடணும். அந்த வருமானம் வராது அவங்களுக்கு. நீங்கள் கொஞ்ச நேரம் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தான் அந்த வருமானம். யூடியூப்காரங்களும் நிறைய டெக்னிக்கல் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்பவே கூடாது. நிறைய பேர் இதை பார்த்துட்டாங்க. மேஷத்துக்கு எஸ்ன்ற வார்த்தையினால் பணம் வரும்னு சொல்லிட்டு எல்லா ராசியும் சொல்லிட்டாங்க. எஸ்ன்னு யார், செல்வி தான் பணம் கொடுக்கணும்னு போடுறாங்க. எப்படி டெக்னிக்கல் புரியுதா? ஸோ மக்கள் தான் அந்த கண்டென்ட்டே இதில் போட்டிருக்காங்க. இப்போ வரும் இது போல் ஆளுங்க, இது போல் என் ஃபோட்டோ போட்டுட்டு பின்னாடி குரல் வந்தால் அது செல்வி கிடையாது என்பதை திட்டவட்டமாக சொல்லுங்கள். நீங்களே கீழே எழுதுங்க, இது போல் திருட்டு பொழப்பு பழைக்கலாமான்னு கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் 10 பேர் கேட்டிங்கன்னா தான் புத்தி வரும். இது எதுக்கு? ஒரு சேனல் எடுத்து கேட்டாவே நம்மளே கொடுக்க போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எத்தனை சேனலுக்கு செல்வி கொடுக்குறேன். யாருக்கிட்டையாவது பைசா வாங்கியா நான் சொல்கிறேன், அப்படி கிடையாது. யாராக இருந்தாலும் பொழைக்கட்டும்னு நம்ம கொடுக்குறோம். அது வேறு. எங்களுக்கு என்னன்னா, இது போல் நீங்கள் நம்பி அவர்கள் வேறு ஏதாவது விளம்பரம் பண்ணி ஏதாவது பணம் கிணம் வசூலித்தார்களா, அதற்கு நான் பொறுப்பில்லை என்பதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. எதையும் நம்பாதீர்கள். எந்துனா நான் டைரெக்டாக வருவேன். எந்திரத்தினுடைய சேனல் இருந்தாலும் நான் பேசுவேன், சொல்லுவேன். நீங்கள் என்னுடைய நம்பர் இருக்குது, என்னுடைய அலுவலக நம்பர் 7337188852 7337188852. ஜஸ்ட் டெய்லில் நீங்கள் போட்டாவே என் நம்பர்லாம் வந்துடும். இது போல் ஏதாவது டவுட்டுன்னா என் என்னுடைய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம், அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். அதனால் யாருடைய இதுவும், எந்த ஜோதிடராக இருந்தாலும்
அவர்கள் நேரடியாக பேசுவது இல்லாமல் அவர்கள் ஃபோட்டோ போட்டு பேசினாவே இதுதான் அர்த்தம் என்று மக்கள் தான் கொஞ்சம் நினைத்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு அவேர்னஸ்க்காக இதுபோல் போலியாக டிஜிட்டல் மீடியாவில் யூடியூபில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்களுடைய மனசாட்சிக்கே உங்களுக்கு அது கேவலமாக படவில்லையா என்றது யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பார்த்திருப்பீர்கள், 2 கால் ஊனமாக இருப்பவர்களே கஷ்டப்பட்டு எப்படி பிழைக்கிறார்கள் என்று. பரந்த உலகம் இது. நல்ல விதத்தில் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பிழைத்து கொள்ளுங்கள். சேனல் முதலில் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று யாரிடத்தில் கேட்டாலும் இப்போ நிறைய ஜோதிடர்கள் கொடுக்குறார்கள். 4 வாட்டி 5 வாட்டி அலைஞ்சி வாங்கிக்கோங்க, உங்களுக்கும் நல்லது. நான் சைபர் கிரைமிலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய ஜூனியர் அட்வொகேட்ஸ் மூலிமாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ அது சட்டப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்துக்கொள்கிறோம். நேயர்களும் செல்வியை விரும்பக்கூடிய நேயர்களுக்கும் மக்களுக்கும் இதுபோல் விளம்பரங்களை நம்பி ஏமாறுகிறீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.